இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே ஜூலை மாதம் 19ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எல் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழி நடத்தினீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் பேசுங்க. இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக அநேக மக்கள் பார்த்து கண்டடைந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 601வது பாடலாகிய கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்கா என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 601. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சொத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சொத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலும் கற்களாலே. உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம், உத்தமர் இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்ல வீடொன்றே, கடவுளின் பூரண சித்தப்பாடே. கைவேலை அல்ல வீடொன்றே, கடவுளின் பூரண சித்தப்பாடே. கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்திய தீர்காய். கட்டிடுவோமே நித்திய தீர்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய்.
இயேசு கிறிஸ்துவில் மிகவும் நேசிக்கப்பட்டவர்களே, இந்த மனமகிழ்வான ஜூலை மாதம் 19ஆம் நாளாகிய வெள்ளிக்கிழமையில உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காலை நேர தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட பகுதி, அது தீர்க்கர் ஏசாயாவினுடைய புத்தகம் 38ஆம் அதிகாரத்தில் சில பகுதிகளை நம்ம பார்ப்போம். ஏசாயா 38ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில், இந்த பிரிவில் எசேக்கியா என்கின்ற அரசனுடைய வியாதியை ஏசாயா குணமாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியாவுடைய நோயை குணமாக்குதல் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மீண்டும் 2 ராஜாக்கள் 20:1-11, 2 நாளாகமும் 32, 24-26 ஆகிய பகுதிகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான ஏசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். அன்பானவர்களே, இஸ்ரவேலை ஏறக்குறைய 40 அரசர்கள் ஆட்சி செய்தார். அதுல எல்லாருமே நல்லவர்கள் அல்ல. 3/4 பேரு கடவுளுக்கு விரோதமானவர்கள். கடவுளை வணங்காமல் சிலைகளையும், அவங்க திருமணம் செய்து கொண்டு வந்த மனைவி கொண்டு வந்த தெய்வங்களையும் வணங்கினார்கள். அந்த தெய்வங்களுக்காக பல கோயில்களை எழுப்பினார்கள். அதுல நம்முடைய சாலமோன் ராஜா கூட விதிவிலக்கு அல்ல. ஏராளமான மனைவி, ஏராளமான துணைவிகளை அவர் வைச்சிருந்து அவர்கள் கொண்டு வந்த தெய்வங்களை வணங்கி விட்டாரா, கோயில்களையும் கட்டினார். இதை அநேக மக்கள், அநேக அரசர்கள் ஃபாலோ பண்ணார். நிறைய பேர் கடவுளுக்கு விரோதமாக செய்தார்கள். ஆனால் சில அரசர்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். கடவுளை மட்டுமே வணங்கினார்கள். 10 கற்பனைகளில் முதல் கற்பனையை நிறைவேற்றினார்கள். நாம் கடவுளுக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை அன்றி வேறு ஒருவரையும் கடவுளாய் கொள்ளாமல், இதோ மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தை வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனைகளை அவர்கள் ஃபாலோ பண்ணார். அதுல நல்ல ஒரு அரசன், முக்கியமான ஒரு அரசன் எசேக்கியா. எசேக்கியா ரொம்ப அழகான பேர் இல்லையா? அப்போ அவருக்கு நல்ல ஆட்சி அவருடைய காலத்தில் நடைபெறுகிறது. கடவுளுக்கு பயந்து அவன் நடக்கிறான். ஆனால் அவனுடைய நாட்களிலே ஏசாயா வந்து சொல்றாரு, எசேக்கியாவே உனக்கு சாகும் நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கும் பாரு. ஒரு கடவுளுடைய மனுஷன், கடவுளுடைய ஊழியக்காரன், ஒரு தீர்க்கர் வந்து உன்னை பார்த்து உனக்கு சாவு வந்து விட்டது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நீ நம்மளை பார்த்து ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு ஊழியர் வந்து சொல்றாரு, ஐயா உங்களுக்கு சாவு வந்துச்சு, நீங்க தயாராகுங்கன்னா, எல்லாருக்கும் சாவு வருது இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் ஒரு நாள் மறிக்க வேண்டியவர்கள் தான். யாரையும் சாவு விட்டு வைக்காது. ஆனால் நேரடியாய் சொல்லும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தில் நிறைய பேர் இல்லை. அதான் உண்மை. ஒருவேளை விதிவிலக்காக ஒருவர் 2 பேர் இருக்கலாம், சாவா சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா பெரும்பான்மையோ என்ன பண்றாங்க, சாவை கண்டு பயந்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் பயந்து ஓடுறாங்களோ அவங்களதான் சாவு பிடிக்கும். நல்லா கவனிங்க, சாவுக்கு யார் பயந்து ஓடுறாங்களோ அந்த சாவும் அவங்க தான் பிடிக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சாவை பற்றி பயப்படாம தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேர் வியாதிகளோட போராடி கொண்டிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆமென். கடவுளுடைய கிருபை ஆசீர்வாதம் இருந்தால் இப்படியேப்பட்ட நோய்கள், இப்படியேப்பட்ட வியாதிகள், பலவீனங்கள் வந்தாலும் அவன் சாவோடு போராடி வெற்றி பெறுவான். ஆமென். அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறார். அப்போ எசேக்கியா அப்படிப்பட்டவர் அல்ல. நீ சாக போறன்னு சொன்ன உடனே அவர் பயப்படுகிறார். பொதுவா எல்லாமே மரணத்துக்கு பயப்படுறோம். மரணத்துக்கு பயப்படாதவங்க யாரும் இல்லை. உடனே சொல்றாரு, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில்
நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்று ரொம்ப அழுத்தமா சொல்றார். எசேக்கியா உடனே படுத்துக்கொண்டு சுவர்புறம் தம் முகத்தை திருப்பி கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி ஜெபம் பண்றார். முதல்ல ஒருவேளை அரசர்கள் பொதுவா என்ன பண்ணுவாங்க, தீர்க்கர்களே யாருன்னா எச்சரிப்பு செய்தா அவர்களை கொன்று போடுவார்கள். ஏன்னா நீ என்ன சொல்றியா, நான் பாத்துக்கிறம்போ அப்படின்வான். ஆனால் எசேக்கியா அப்படி செய்யல. அவரும் கடவுளுடைய தீர்க்கன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு ஒரு மனசு வேணும். நிறைய அரசர்கள் தீர்க்கர்களுக்கு தொந்தரவு கொடுத்தார். உதாரணமா ஆகாப் என்ற அரசனை எலியா தீர்க்கதரிசி போய் கண்டிக்கிறார். ஆகாப் நாட்களில் பாகால் தீர்க்கர்களை 450 பேரை எலியா கொன்று போட்டார். உடனே அவருடைய மனைவி எசபேல் எலியாவை கொன்று போட ஆயத்தமா இருக்கிறார். அந்த மாதிரி தீர்க்கர்களை கொன்று போட அநேக அரசர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் இந்த அரசனோ அப்படி செய்யாம சுவர்புறம் திரும்பி ஜெபிக்கின்றார், அழுகிறார், மன்றாடுகிறார். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு கருவி, ஒரே வழி என்னது? ஜபம்தான். யார் என்ன சொன்னாலும், என்ன ஆபத்து வந்தாலும், வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், ஏன் 2020 கொரோனா வந்தப்ப கூட நம்ம என்ன செய்தோம்? ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார், எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நம்ம ஜபித்தோம் இல்லையா? அதைதான் அன்றைக்கு எசேக்கியாவும் செய்கிறார், ஜபிக்கிறார். ஜபம் கடவுளுடைய ஒரு தொடர்பு, கடவுளோடு ஒரு உறவு. அந்த உறவை அவர் மேற்கொள்ளுகிறார். அப்போ முகத்தை திருப்பிக் கொண்டு அவர் ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே நான் உம் திருமுன் உம்மை வழியில் மாசற்ற உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். பாத்தீங்களா? ஒரு அரசன் சொல்றாரு, சில நேரத்தில் நம்முடைய கேரக்டர் அல்லது நம்முடைய நிலைமையை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருகிறது. கடவுளுக்கு தெரியும் நம்ம உண்மையா வாழ்றோமா, பொய்யா வாழ்றோமா, நியாயமா வாழ்றோமா, அநியாயமா வாழ்றோமா. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமையில உண்மையா ஆண்டவருக்கு வாழணும். அப்ப எசேக்கியா சொல்ற, ஆண்டவரே நான் ஒரு நல்ல அரசனாக வாழ்ந்திருக்கிறேன், என் நாட்டு மக்களுக்கு தேவையானதெல்லாம் செய்திருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற அரசர்களை போல நான் கெட்ட அரசனாய் வாழல, மக்கள் மேல சட்டத்தை, புது சட்டத்தை போடல, அவங்களுக்கு மேல பாரத்தை சுமத்தல, அவங்க மேல வரி விதிக்கல, ஏழைகளை கொண்டு போடல, ஏழைகளை ஒடுக்கல, அவங்களுடைய சொத்துக்களை அபகரித்துக் கொள்ளல ஆகாப் அரசனை போல என்று சொல்லி அவன் மன்றாடுகிறான். உண்மையாகவே அவன் நல்லவன் தான். அதான் சொல்றார், நான் உண்மை வழியிலே நடந்தேன் இல்லையா, மாசற்ற மனதுடன் நடந்து வருவதையும் உன் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்து ஆண்டவரே நீர் என்னை கண்ணோக்கி பாரும் என்று தேம்பி தேம்பி அழுதான் என்று போட்டிருக்கிறார். தேம்பி தேம்பி அழுதாராம். ஆண்டவர்கிட்ட உரிமையா கேட்கிறார். அப்போது ஆண்டவரின் வாக்கு ஏசாயாவுக்கு அருளப்பட்டது, நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீரை காண்கின்றவர். பிரைஸ் தி லார்ட். கண்ணீரை காண்கின்றவர். அவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகின்றவர். நம்முடைய கண்ணீரை துருத்திலே சேர்த்து வைக்கின்றார். நம்ம நினைக்கிற நிறைய பேர் நம் கண்ணீர் சிந்தினா ஆண்டவர் பாப்பாரா, கேட்பாரா, நம்மளை போய் யாரு கண்டுக்குவாங்க இல்லையா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஒருவேளை அதிகாரிகள் கண்டுகொள்ள மாட்டார்கள், வீட்டில் இருக்கிறவங்க கூட கண்டுக்க மாட்டாங்க. ஏன்? சில நேரத்தில் ஊழியர்கள், ஆயர்கள், சபையில் இருக்கிறவங்க கூட கண்டுக்க மாட்டாங்க. நல்ல நண்பர்கள் கூட கண்டுக்க மாட்டாங்க, நம்மோடு உறவுல இருக்கிறவங்க கூட கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்றார். ஆதியாகமம் புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு துணைவியாய் சாராள் கொடுத்த இந்த பணிப்பெண் ஆகார் இல்லையா, குழந்தை பெற்று மகிழ்ச்சியா ஆபிரகாமோடு இருந்த போது சாராள்
ஆகார் மேல பொறாமைப்பட்டு அவளை துரத்தி விடுகிறாள். அவள் போகிறாள், குழந்தையை தூக்கி கொண்டு வனாந்தரத்திலே போகும்போது குழந்தை சாக கிடக்கிறது. ஜபிக்கிறாள், ஆண்டவர் தண்ணீர் கொடுக்கிறார். அதை குடித்து விட்டு அந்த குழந்தைகளாம் கொடுத்துட்டு சொல்றார், என்னை காண்கின்ற தேவன், அல்லேலூயா, என் கண்ணீரை கண்ட தேவன் இவர்தான், என் வியாகுலத்தை, என் கஷ்டத்தை, துன்பத்தை கண்ட தேவன் இவர்தான் என்று சொல்லி துதிக்கிறாள். அதே போல எசேக்கியா இந்த கண்ணீர் விடுகிற போது கண்ணீரை காண்கின்ற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில நம்முடைய கண்ணீரை காண்கின்ற தேவன் நமக்கு உண்டு. அவர் நம்மை மறவாதவர். நம்முடைய வியாகுலங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை பார்க்கிறவர், பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல. ஏசாயாவை மாறி தீர்க்கர்களை, ஊழியர்களை, பாஸ்டர்ஸ் அனுப்பி நமக்கு வாழ்வை தருகிறவர். பிரைஸ் தி லார்ட். வாழ்வை தருகிறவர். அதான் சொல்றாரு, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன், உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கை நின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்கு அளிக்கும் அடையாளம் இதோ, சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னடை செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. பார்த்தீங்களா? ஆண்டவர் ஒரு அடையாளத்தை தரார். என்னன்னு தராரு? சூரியன் உதிக்கின்ற நேரத்தை கணக்கிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கின்றவர். நம்முடைய பிரச்சனைகளில் அவர் தலையிட்டு தீர்க்கிறவர். இன்றைக்கு பாஸ்டர்ஸ் நமக்கு வச்சிருக்கிறார். நம்ம அவங்க கிட்ட முறையிடும் போது அவங்க நமக்காக ஜபிப்பார்கள். ஜபிக்கும் போது அவர்கள் வெளியாய் ஆண்டவர் உதவிகளை நிறைய செய்கிறார். இன்னைக்கு பாஸ்டர்ஸ் வெறும் வசனத்தை சொல்லிட்டு ஜபித்துட்டு போறவங்க மட்டும் அல்ல, சபையாருக்கு வாழ்வை கொடுக்கிறவர்கள், கைட் பண்ணும். இன்னைக்கு ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில நிறைய உதவிகளை செய்ய வேண்டும். மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அதுக்காக தான் இன்னைக்கு மக்களுக்கு ஸ்தாபனங்களை இருந்த மிஷனரிகள் தங்கள் செலவில் அதெல்லாம் செய்தார்கள். காணிக்கைகளை சேகரித்து பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், மருத்துவமனைகளை கட்டினார்கள், இல்லையா, சிறப்பு பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள், போர்டிங், ஹாஸ்டல் எல்லாம் செஞ்சாங்க, இல்லையா. அப்போ மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. சால்வேஷன் ஆர்மி என்ற ஒரு சபை நாகர்கோவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய ஸ்லோகம் என்னன்னா, சோப் சீப் சால்வேஷன். சோப்பு சீப்பு சால்வேஷன் அப்படின்னா, சோப்பு தருவாங்க குளிக்கிறதுக்கு, தலைவரன்றதுக்கு சீப்பு தருவாங்க, பொருள்களை, சால்வேஷனை பற்றி சொல்லுவாங்க, ரட்சிப்பை பற்றி சொல்வார். மக்களுக்கு உதவிகளை செய்து அதன் வழியாக ரட்சிப்பை பற்றி சொல்லி மக்களை ஆண்டவர் இடத்துல திருப்புகிறது. இததான் இன்னைக்கு ஆளும் வர்க்கத்தினரும் சரி, அல்லது தங்களை பெரும்பான்மை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மாற்று மதத்தினரும் சரி என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் என்றாலே மதமாற்றக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்கள் பொருட்களை வைத்து மக்களை ஏமாற்றி மதமாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார். யாரும் ஏமாற்றவே முடியாது. அவங்க பொருளாதாரத்தில் வீக்கா இருக்கிறான், ஏழையா இருக்கான், உன்னுடைய தர்மப்படி அவன் படிக்க கூடாதுன்னு நீ சொல்ற. ஆனால் மிஷனரிகள் ஏழை எளிய மக்களை, தலித் மக்களை படிக்க வைத்து பிரபுக்களோடு, அதிபதிகளோடு உட்கார வைக்கிறார்கள். இதுதான் ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வேலையாக இருக்குது. எங்கெல்லாம் மிஷனரிகள் போனார்களோ அங்கெல்லாம் கல்வி உயர்ந்திருக்கிறது. ஒரு மிஷனரி சொல்லுகிறார், எங்கெல்லாம் மக்கள் கல்வியில, மருத்துவத்தில, அறிவில வளர்ந்திருக்கிறார்களோ அங்கே தேடி பாருங்கள், அங்கே உங்களுக்குள்ள மிஷனரிகள் கல்லறை இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே ஆண்டவர் நமக்காய் தந்திருக்கிற ஊழியர்களை, பாஸ்டர்ஸ் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவர் எசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டி தந்து ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கூட்டி தருவார். நம்முடைய கண்ணீரை காண்பார், நம்முடைய ஜபத்தை கேட்பார் என்று மன நிம்மதியோடு, உறுதியோடு இந்த நாளை கடந்து செல்ல தூய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமே. ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாதவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கடவுளே, ஜோதிகளின் பிதாவே, இந்த மனமகிழ்வான கால வேளைக்காய் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியா அரசன் வியாதிப்பட்டு கிடந்த போது
ஆண்டவரே அவன் அழுதான், ஜெபித்தான், தன் நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னான். உடனே ஆண்டவர் மனமாறி எசேவையை மீண்டும் அனுப்பி, உனக்கு 15 வருடம் கூட்டி தருகிறேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவரே வியாதிகளோடு, பலவீனங்களோடு, பொருளாதாரத்தில் பிரச்சனையோடு, கஷ்டங்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். ஆண்டவரே, இதிலிருந்து யார் எங்களை விடுதலை செய்வார்? இந்த பாரமான நுகத்தை யார் எங்கள் மேலிருந்து எடுத்து போடுவார் என்று ஏங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தா, எங்கள் வாழ்க்கையை மாற்றும், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுங்க. வியாதிகளின் பலவீனங்களை மாற்றி எங்களுக்கு நீண்ட ஆயுசு நாட்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கும். இந்த இறை வார்த்தையை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், ஆண்டவரே, மக்களுடைய கண்ணீரை கண்டு நீர் ஆசீர்வதித்தார். அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்டவர், ஆகாரின் கண்ணீரை கண்டவர், எசேக்கியாவின் கண்ணீரை கண்டதேன் தேவன் எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்களுக்கு பதில் தார். இந்த வார்த்தைகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களும், அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸ்ல, இந்தியாவில் இருக்க, தமிழ்நாட்டு தவிர மற்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், ஆளுநர், அமைச்சரவைக்காக, எங்களுடைய ஆளுநர், ராஜ்யசபா, லோக்சபா எம்பிகளுக்காக, இப்படி தமிழ்நாட்டு ஆண்டவரே சீஃப் மினிஸ்டர், MLAக்களுக்காக, அமைச்சர்களுக்கு, எலக்டர்ஸ்க்காக, காவல்துறைக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சட்டம் ஒழுங்கு ஆண்டவரே நாட்டில் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க, மக்கள் எல்லாம் அமைதியா, ஒற்றுமையா, சகோதர பாசத்தோடு, சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி வாழ கிருபைத்தார். உலக நாடுகளிலும் ஆண்டவரே இன்னைக்கு போர்கள், உக்ரைன் ரஷ்யா போர் தீவிரமடைந்திருக்கிறது. ஆண்டவரே, இஸ்ரேல் பாலஸ்தீன ஹமாஸ் போர் ஆண்டவர் தீவிரமடைந்து ஏழை எளிய மக்கள் மேல, ஏதோ UNO கட்டி வைத்திருக்கிற ஸ்கூல் மேல தங்கியிருக்கிற மக்கள் மேல போடுகிறார்கள். இந்த குண்டுகள்னால ஆண்டவரே மக்கள், ஏராளமான மக்கள் இறந்து போறாங்களே தகப்பனே, யாராவது அதை பேசி அந்த போரை நிறுத்துவதற்கான ஆண்டவரே ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுது. உலக நாடுகள் அமைதி, சமாதானத்தை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்வர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மறியலுக்காக ஜபிக்க, ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை எல்லாம் மாற்றும். சாக்கோ சார் டீச்சருக்காக, ஆடவர் ஜான்சன் சாருக்காக, டீச்சருக்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த இசைவெளி பயணத்தில் இருக்கிற சாக்கோ சாரின் டீச்சரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிற ஜான்சன் சாரி குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா. தொடர்ந்து அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் தேவன் பரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாள். இந்த நாளிலே ஆண்டவரே பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற அப்படியே சென்னை பகுதியில், பேர்னம்பட் பகுதியிலிருந்து சென்று வாழ்ந்து ஆண்டவரே பணியில் இருக்கின்ற திரு மைக்கேல் செல்வம் ஐயாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை தார். அன்பான துணையார் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமா இருக்கட்டும். இன்று போல் என்றும் மகிழ்ச்சியோடு வாழ நான் வாழ்த்துகிற ராஜா. அதே போல என்னுடைய ஆண்டவரே YMCA பணியாற்றி கொண்டிருக்கிற திரு இமானுவேல் கருணாநிதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய பிறந்த நாளிலே ஆண்டவரே நான் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் மகிழ்ச்சி, சமாதானத்தை தந்து நீண்ட ஆயுசு நாட்களை தந்து வழியெடுத்து அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பணியிலே கிருபை தங்கி இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாருக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தாவே இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காகவும் ஆண்டவரே என்னுடைய சபை சங்கத்தின் பொறுப்பாளர்களுக்காக, ILC பொறுப்பாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பெதஸ்தா மருத்துவமனை சீக்கிரமாய் திறக்கப்பட அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் கிருபை தங்கட்டும். எல்லா பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்கள், ஆண்டவர் சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், கரஸ்பாண்டன்ஸ் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாய் பலவீனமாய், சுகவீனமாய் படுக்கையில் இருக்கிற மக்கள், ஆண்டவர் பாஸ்டர்ஸ்க்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, மூத்த 1000 அம்மாக்களுக்காக, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ்க்காக, ஆண்டவர் பழைய கரஸ்பாண்டன்ஸ்க்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதங்க, பலப்படுத்துங்க, அவருடைய தேவையை சந்தி. இந்த நாளின் ஆண்டவரே இறைச்செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை இருந்தது நான் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் தார். தொடர்ந்து நாளின் பணிகளின் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வாதி. துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்முடைய கூட தங்கி தரித்திருப்பதாக, ஆமென்.